இவரும் இயேசுவும் பிதாவுக்கு எப்படி இருந்தாரா? யாருக்கு யாருங்க ஒப்பிடணும்? யாருக்கு யாரு ஒப்பிடணும்? மனுஷனுக்கு இயேசு ஒப்பிட முடியுமா? இயேசுவுக்கு நம்மளை ஒப்பிடலாம். இங்க மோசையினுடைய உண்மையை எடுத்துட்டு இயேசுவும் மோசையை போல இருந்தார் அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சி நான் சில நேரத்தில் சொல்லுவேன், இது அவுட் ஆஃப் மெசேஜ்க்கு தான் வரேன் நான். ஆனா ஆண்டவர் மனித மேல வச்சு நம்பி பாருங்க, காண்டாமிருகத்தை ஆண்டவர் ஒப்பிடுறார். ஒப்பிடும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரா? பலத்துக்கு ஒப்பிடுகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இல்லையா? அதுக்கப்புறம் அது மாதிரி நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சட்டம் எனக்கு சொல்லணும் திடீர்னு தோணுதுனால ஞாபகம் வரல. ஒரு மரத்தை பத்தி சொல்லுங்க. நீதிமான் யாரை போல இருப்பான்? சிங்கத்தை போல இருப்பான். இது பனை மரத்தை போலவா? அவன் என்ன பண்றான்? நீதிமொழிகள்ல செழிப்பா இருப்பான். இங்க பாருங்க, இதோட நான் நிறுத்திக்கிறேன். நீங்க அப்படியே மனசுல நீங்க அப்படி கொஞ்சம் யோசிச்சுக்க. ஆசீர்வாதம், செழிப்பு, பலன், நல்லது பொல்லது எல்லாத்தையும் ஆண்டவர் மரம், செடி, கொடி, கழுதை, கோழி, ஒரு பேதுருவை எச்சரிக்கிறது கூட என்னதான் வருது இப்போ? கோழி தான் சேவலை தான் என்ன பண்றாரு பயன்பு. ஆனா மனுஷன் ஆண்டவர் ஒரு விஷயத்துல ஒப்பிடுறாருங்க. அவர் சொல்றாரு, நான் பொய் சொல்வதற்கு நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. கோவம் வருதுங்க, எனக்கு அவ்வளவு கோவம் வருது. நீங்க தப்பா நினைக்காதீங்க, ஐயோ ஆண்டவர்கிட்டயே கோவப்படுறானு அப்படின்னு. கோவம் வருது, மோச கோவம் இல்லையா? கோவம் வந்து எனக்கு எடுத்துருப்பா, நான் வந்து இனிமேல் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னா. இன்னொருத்த போய் சூரிய செடிக்குள்ள படுத்துட்டு நான் சாகுறேன்றான், அடம் பிடிக்கிறான், என்னை கொன்றுங்கன்றான் ஒருத்த போயிட்டு. இது சிம்சோனு போய் என்ன பண்றான்? அவனே தற்கொலை பண்ற மாதிரி பண்ணிட்டான். 2 பில்லரை இழுத்து அவன் மேலே சாய வச்சு, நான் சாகும் போதாவது ஒரு அற்புதம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி பண்ணான். இவ்வளவு விஷயம். அப்படி கோபம் எனக்கு வராதப்போ? வரும். என்னாண்டவரே அப்படின்ற மாதிரி. சேவல், இந்த கழுதை, இது மரம், காண்டாமிருகம், சிங்கம், ஒளிவ மர கண்டு கொழுப்பில் இருப்பாருன்னு சொல்லிட்டு குடும்பத்தை கொண்டு போய் எங்க கொடுக்குறாரு பாருங்க. இதெல்லாம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லி நல்லதா 2 வார்த்தை சொல்றாருன்னு பார்த்தா இவன மாதிரி நான் பொய் சொல்ல மாட்டேன்றார். பொய் யார் சொல்லுவாங்க? பொய்க்கு பிதாவாகிய அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாகிய. அப்ப என்ன எங்க ஒப்பிடுறாரு பாருங்க. நீங்க அப்படி மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே போங்க. கடைசியில் எங்க போகுது தெரியுமா? ஏதேனும் தோட்டத்தில் சர்ப்பத்தில் கொண்டு போய் விட்டுருது அது நம்மள. அவ கோவம் வருமா வராது? நான் இத்தனை வருஷம் ஊழியம் பண்றேங்க, 42 வருஷம் ஊழியம் பண்றேங்க. ஆண்டவர் என்ன பார்த்து இது சொன்னாங்க, வருத்தம் வருமா வராதுங்களா? கொஞ்சமாவது அந்த வார்த்தையை மாத்தி சொல்லிருக்கலாம். ஏதோ சொல்லிட்டாரு அவர், விடுங்க. அல்லேலூயா. அப்ப தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல அப்படின்றார். அது நீங்க 2 வசனம் வாசித்து நான் முடிக்கிறேன். 1 யோவான் 3:15 வாசித்தீங்கன்னா 1 யோவான் 3:15 எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படின்றார். மனுஷ கொலைபாதகன் எவனும் அவனுக்குள் என்ன இல்லை? அங்க ஒளி இல்லை என்றாரு, இங்க என்ன ஜீவன் இல்லை என்றாரு. எதுக்குங்க அந்த வாழ்க்கை நமக்கு? சகோதரனை பகைச்சிட்டு இருளில் போறதுக்கும், சகோதரனை பறிச்சுட்டு நம்ம ஜீவன் எல்லாம் போறதுக்கும், அதுக்குவா நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு ரட்சிக்கப்படாம செத்து போயிட்டு இருக்கலாமே. அல்லேலூயா. இந்த பாவ இருளிலேயே இருந்து அங்கேயே மாண்டு போயிருக்கலாமே. அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து பின்னாடி நம்மளே நுணலும் தன் வாயால் கெடுன்னு சொல்லிட்டு நம்ம வாயாலேயே நம்ம ஏன் நம்மளை வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கணும்? அப்ப ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்ற, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள்ள என்ன இல்ல? நித்திய ஜீவன் இல்ல. நான் என்ன, எனக்கு நித்திய ஜீவன் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேங்க. நான் நித்திய ஜீவனுக்காக தானே நம்ம கஷ்டப்படுறோம். அதுல இருந்து வெளியே வந்துடும். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போப்பா, என்ன பத்தி. நான் உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். நீ சொல்லிட்டு போ. உனக்கு கர்த்தர் வாய் ஏதோ சொல்றதுக்கு கிருபை கொடுத்துக்கிறார், வாயை கொடுத்துக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அந்த நாக்கு கூட அப்படி நிறுத்திடுவேன்றாரு. உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நான் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவேன், நான் குற்றப்படுத்திடுவேன்றாரு. கர்த்தரை பார்த்துக்குவார். அவர் வேலை அது, அவர் வேலை அவர் பார்த்துக்குவார். நம்ம எந்த குற்றப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நடக்கிறது நடந்துட்டே போட்டோம். நல்லவனா இருந்தா போட்டோம். ஆண்டவரே சொன்னார், ஆண்டவரே உங்க நாமத்தை சொல்லி பேயை தொடுத்தா பேச விட்றா, அவன் தொடுத்துட்டு போற விடுறான்னு அப்படிதானே சொன்னாரு. அதுக்கு வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், வேற நடைமுறையில உரைநடையில சொல்லியிருக்கலாம். நம்ம வேற ஸ்டைல்ல சொல்றோம். அவர் என்ன, டேய் விட்றா, உனக்கு என்னடா, நீ பாடுற, நீ உன் வேலையை பாடுறா போடா, நீ அங்க 2 பிசாசு போய் துரத்துறா போடா. என் நாமத்தை பயன்படுத்துறவன் சீக்கிரமா என் மேல என்ன செய்ய மாட்டான்,
ஆமா, என்னை எதிர்க்க மாட்டா, பகைக்க மாட்டா, விட்டுருன்றாரு. அல்லேலூயா. இப்ப நம்ம எதுக்கு வந்து சார் ஜெபமே பண்ணல சார், பேய் தோத்திட்டு இருக்கிறான், தோத்துட்டு போட்டோம், நம்ம ஜெபம் பண்ணி தோத்துவோம், அவ்வளவுதான். என்னப்பா முடிவு பிடிச்சி ஆட்டி தோத்துட்டோம், நீ முடிவு பிடிச்சி ஆட்டாமே நீ தோர்த்த, கையை வச்சு சில தள்ளி விட்டு சோதனைன்றாங்க, நம்ம வந்து தள்ளாத தூரத்தில் நின்று தோர்த்த, என்ன இப்ப அவ்வளவுதான். என்னங்க சார் சொல்றீங்க, எதுக்கு பேசுன? அதை சொல்லி சொல்லி கடைசியில் நான் கையா முடிய ஆட்டியா தோர்த்தேன், நீ ஏதாவது பண்ணினாக்கா நம்மகிட்ட ஒண்ணும் இல்லை. இப்போ இருக்குதா? இல்ல. தட்சணா 10 பேர் உழுகுறாங்கன்னு வச்சுக்கல, அவன் வேற ஏதோ பண்றான், சார் நம்மளும் பண்ணி பார்ப்போம், முடியலையே, யாரும் உழமாட்டான்றாங்களா, என்ன தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு அந்த பிரச்சனை? எதுக்கு கீழே உழுவானே, எதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுவானே? சோதரம் நீ நல்லா இரு, நானும் நல்லா இருக்கிறேன், கர்த்தர் அனுமதிச்சா பரலோகத்துக்கு போ, கர்த்தர் என்ன அனுமதிச்சா நான் பரலோகத்துக்கு போறேன். இங்க ஓடுற எல்லா ஓட்டமே இங்க சாப்பிடுறதுக்கு, குடிக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம இடம் பெற வேண்டும். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்கள் ஆகணும். அதுக்காக தான் எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், அந்த உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக ஆவதற்கு தங்கள் பிள்ளைகளையும் சாவதற்கு என்ன செஞ்சாங்க? அப்போ பாருங்க, ஒரு பிள்ளைய சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா அந்த அந்த உயிர் மீட்சி அடைவதில் அதுல வந்து அவங்க பங்கு பெறுவதற்கு ஆசைப்பட்டாங்கன்னா, அப்ப எது பெருசு பாருங்க, அதுதான் பெருசா இருக்குது இல்லையா? மோசே கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டான். முதல்ல அவன் அங்க போயிட்டு நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன், நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வரான், நான் யாருமே கிடையாது, நான் கிறிஸ்துவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக எதெல்லாம் லாபம் நினைச்சுன்னா அதெல்லாம் நஷ்டம்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே போறேன்றான். அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் யாரு? அடுத்த பார்வோன், அடுத்த யாரு? பார்வோன். அப்படி பெருமையா பேசிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஒரு ஞானம் வருது. வந்த உடனே பார்த்தா, நம்ம எதுக்கு இருள் இருக்கணும், எதுக்கு நித்திய ஜீவன் இல்லாத வாழ்க்கை தேவையில்லை, இதெல்லாம் தூக்கி திறந்துட்டு நம்ம யார் கூட போயிடலாம், நம்ம ஜனத்தோட ஜனமா போயிடலாம் அப்படின்றாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க தன் சகோதரனை பகைக்கிறவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், ஆமென், அல்லேலூயா, அவன் பொய்யன் அப்படின்றார். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அல்லேலூயா. பாருங்க, அப்போ பிலதெல்பியா சபை சகோதர சிநேகம் உள்ள சபை. அதனாலதான் ஆண்டவர் நிறைய நான் சீக்கிரம் வருகிறேன் ரகசியத்தை அங்கதான் சொன்னார் இல்லையா? கர்த்தர் யாருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்னு வசனம் சொல்லுது. ஆனா இங்க எந்த சபைக்கும் சொல்லாத ஒரு சத்தியத்தை பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார். நீ ஜாக்கிரதையாரு, உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு, இதோ நான் சீக்கிரம் வருகிறேன். அல்லேலூயா. அதுல நீங்க வாசிங்க, நிறைய விஷயங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார் சொல்றார். அது ஒன்னே ஒண்ணு, அவங்ககிட்ட இருந்த கேரக்டர் ஒன்னே ஒண்ணுதான். நிறைய காணிக்கை கொடுத்தாரா? சொல்லல. நிறைய தசமம் கொடுத்தாரா? இல்ல. 1க்கு 10 சபையை கட்டினாங்களா? இல்ல. அப்படி சொல்ல முடியல. அந்த ஒரு 10,000 பேர் தான் அந்த நாட்கள் அந்த தேசத்துல இருந்திருக்கிறாங்க. ஒரு 12 சபை தான் அந்த பட்டணத்துக்குள்ளேயே அந்த அந்த பிலதெல்பியானுடைய அந்த பட்டணத்துக்குள்ள அந்த இருந்திருக்குதுன்னு சொல்லி சரித்திர ஆய்வுகள் சொல்றாங்க. ஆனால் இந்த இந்த கூட்டத்துல அதெல்லாம் ஆண்டவர் பெருசாவே நினைக்கல. அவனுக்குள்ள ஒரே ஒண்ணு, சகோதரனை சிநேகித்தான். கண்ட சகோதரனிடத்துல சிநேகம் பண்ணா. ஆண்டவர் எடுத்தார், அது என்னை சிநேகித்ததுக்கு சமம்ன்றார். ஆண்டவர் அதான் சொல்றார், இந்த சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள், அது எனக்கே செய்தீர்கள் அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க வந்து எனக்கு சாப்பாடு தரலன்றாரு. திடீர்னு ஒரு கூட்டத்தை கூப்பிடுறாரு. 2 பிரிவா பிரிச்சுட்டு சொல்றாரு, நீங்க எனக்கு என்ன கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. நம்ம யோசிக்கிறான், இவருக்கு எப்படா பசி வந்துச்சு, நம்ம எப்ப சாப்பாடு கொடுக்கல. அது சொல்லிட்டே இருக்கிறதுக்குள்ள திருப்பி சொல்றாரு, நான் வஸ்திரம் இல்ல வந்து எனக்கு என்ன பண்ற. ரொம்ப பைத்தியம் பிடிச்சிச்சு அவனுக்கு. என்னடா அதை இவ்வளவு பேர் குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கு. திடீர்னு தாகம் வந்து எனக்கு என்ன பண்ணல, தண்ணி தரல, நான் ஹாஸ்பிட்டல படுத்திருந்தேன்றாருங்க. பாருங்க, ஹாஸ்பிட்டல படுத்திருந்தேன், நீ என்ன பண்ணல, ஹாஸ்பிட்டல வந்து எனக்கு ஒரு பழம், ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் என்ன தெரியல, வாங்கிட்டு வந்து தரல அப்படின்றாரு. இவனுங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி கேட்டுருவோண்டா விட்றா. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் பேசுனா அவர் சொல்ற தப்புன்னு தெரியும், ஆனா கேட்டா அது இன்னும் பெருசா தண்டனை வந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க சாமின்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்க எதுக்கு இவர்கிட்ட பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனா இவனுங்க பயங்கரமா நாள் என்ன மாதிரி ஆளா இருப்பானு தெரியுது. ஆண்டவர் என்ன நீங்க பாட்டு சொல்லிட்டே இருக்கிறீங்க, நீங்க எப்போ சாப்பாடு இல்லாம இருந்தீங்க, எப்போ நீங்க வந்து ட்ரெஸ் இல்லாம இருந்தீங்க, எப்போ நீங்க ஹாஸ்பிட்டல போய் படுத்திருந்தீங்க, அதோட இந்த சிறியவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை நீ எனக்கே செய்தாய். அப்போ இந்த சகோதரனை நம்ம சிநேகிக்கிறோம். ஐயாவை நான் நேசிக்கிறேன், ஐயாவை நேசிக்கிறேன், ஐயாவை நேசிக்கிறேன்னு சொன்னா, இவரை நேசிக்கும் போதே நான் இவர் அறியாமையே நான் யாரை நேசிக்கிறேன்னா என்னை அழைத்த ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்.
அப்ப தேவன் தமக்கு பிரியமானவர்களுக்கு தூக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் கத்தர் கொடுப்பார். கத்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை. நம்ம நிறைய பேர் தூக்கம் வரலன்னா ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் கட்டி பிடிச்சி அவருக்காக ஜெபம் பண்ணி ஏதாவது கொடுத்து பண்ணுங்க, உங்களுக்கு அன்னைக்கு நைட் தூக்கம் வந்துடும். கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கலையா, இன்னொரு பாஸ்டர் போய் கட்டி பிடிங்க, அவருக்கு ஏதாவது காணிக்க கொடுங்க, அவரை ஹோட்டலுக்கு கொண்டு போய் சாப்பிடுங்க. நீங்க பண்ற ஜெபத்தை கத்தர் கேட்பார். தானியேல் கிட்ட அதான் சொல்றார், உன் ஜெபத்தை 21 நாள் கேட்கலன்னு நினைக்காதப்பா, நான் முதல் நாளும் கேட்டுட்டேன். ஏன்னு சொன்னா உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவுதாங்க மேட்ரு. இதுக்கு மேல என்ன பிரசங்கம் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதனால நீங்க பார்த்து நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. நான் எனக்கு சொன்னதை நான் சொல்லிட்டேன். பிலதெல்பியா சபையா இருங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள், ஒரே வார்த்தை. கண்டவங்களோட ஸ்நேகம் பாராட்டுங்க, அன்பு பாராட்டுங்க. ஓவரா போயிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து பாராட்டு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise be to God. கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் இந்த வேளையிலே உண்டாயிருப்பதாக. We thank all the pastors, reverends and bishops who are presented here, and thank you for showing your love and affections towards Reverend அன்பு பாலனையா. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்ற வார்த்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். அருமையான ரெவரண்ட் அன்பு பாலன் ஐயாவை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், பிரபுக்களோடு உட்கார வைத்திருக்கிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ண போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெங்களூர் மற்றும் கர்நாடகா பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட சபைகள் சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் என்ற ஆர்கனைசேஷன் ஸ்தாபனத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். விசேஷமாக நாங்கள் இணைவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த பாஸ்டர் அண்ணாமலையாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஸ்தாபனத்தை குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட பொழுது மிகவும் நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தில் சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்டில் இணைந்து பணியாற்றுவது, இணைந்து ஊழியம் செய்வது ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் இதில் இணைந்திருக்கிற நாங்கள் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய பிஷப் எடிசன் விக்டரையாவிடம் ஒரு வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறோம். சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் உடைய ஸ்தாபனத்திலிருந்து அதில் இணைந்திருக்கிற எல்லா ஊழியர்களின் சார்பாக ரெவரண்ட் அன்பு பாலன் ஐயாவை பிஷப் ஆக்கும்படியாக உங்களிடத்திலே மிகுந்த தாழ்மையோடு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு செய்வீராக. ஏனென்று சொன்னால் இதற்கு எல்லா தகுதியும் உடையவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம், கருதுகிறோம். பிஷப் ஆகும் பொழுது அவர் மிக சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. காட் பிளஸ். ஹல்லேலூயா. சரி, ரொம்ப பேருக்கு என்ன தெரியாது. நான் ஒரு சின்ன 2 நிமிஷம் மட்டும் தான் பேச போகிறேன். எனக்கு பேச தெரியாது. அதனால் சரி, நான் இந்து குடும்பத்தில் பிறந்து இந்து முறைமையின்படி வளர்க்கப்பட்டேன். என்ன அங்கே நானும் எங்கள் அப்பாவும் ரொம்ப பயங்கர க்ளோஸு. அவர் விட்டு எல்லா பையன்களும் பார்த்துருப்பீங்க, பையன்கள் அம்மா கூட ஓட்டிக்குவாங்க. ஆனால் நான் அம்மா கூட ஓட்டுனதில்லை, அப்பா கூடயே இருந்தேன். நானும் எங்கள் அப்பாவும் அப்போல்லாம் அண்ணாதுரை போயிட்டு அப்போ தான் கருணாநிதி வந்தார், கழுக்கடை திறந்தார்.
ஐயோ எனக்கு ரொம்ப கல்லுனா ரொம்ப பிடிக்கும். 8 வயசில் எங்கள் அப்பா எடுத்துன்னு போவார். என்ன ஒரு பாட்டில் ஃபுல்லாக்கிடுவார். நடக்க முடியாத வருவோம் நாங்கள் 2 பேரும். எங்கள் அம்மா ரோட்டில் உட்கார வச்சு தண்ணி ஊற்றுவாங்க. அதுதான் அவங்க வேலை. அந்த மாதிரி வளர்ந்தேன். மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மொட்டை அடிப்பார். அப்படி வளர்ந்துன்னு இருந்தேன். நான் காலேஜ் படிச்சுன்னு இருக்கும்போது ஒர்க்கு ரொம்ப மோசமாக இருந்தது. பாசுக்கு தெரியும் காலேஜ், அவங்க அண்ணன் என் கூட படித்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை தொட்டார். பாசுக்கு தெரியும் சென்னை பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் ஃபெலோஷிப் முடிச்சிரு 2 நிமிஷத்தில். அவர் தான் இப்போ சேர்மன் காலேஜ் தமிழ்நாடு. இங்கே எப்படி பிபி அந்த மாதிரி மெட்ராஸில் இன்னொன்று சென்னை இது. அவர் தான் இப்போ பாஸ்டர். அந்த சபையில் தான் மலையாளம் சர்ச்சில் நான் ரசிக்கப்பட்டேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சர்ச்சுக்கு போனோன்னு இந்த மாதிரி பெரிய சபை நேராக அவங்க கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. என்ன முன்னாடி உட்கார வச்சோன்னே அப்போல்லாம் சேர்லாம் இல்லை, கீழே உட்காரணும். கீழே உட்காந்து அப்போ பெல் பாட்டம், பாபி காலரு, முடி இவ்வளோ இருக்கும். அத்தான் ஸ்டைலில் அப்போ நான் அப்படி தான் இருந்தேன். உட்கார வச்சோன்னே சின்ன பசங்களாம் உட்காந்தவனையே பார்த்தேன். சின்ன பசங்களாம் அந்நிய பாஷை பேசின்னு இருந்தது. எல்லாம் வெள்ளை, நான் மட்டும்தான் கருப்பில் இருந்தாங்க. அப்போ வந்து எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. எனக்கு கொஞ்சம் புரியல. என் எடுத்துன்னு போனேன். பாஸ்டர் கிட்ட கேட்டேன், என்ன பேசுகிறாங்க? நீ கண்ண முடின்னு அலிலியா சொல்லுன்னாரு. நான் கண்ண முடின்னு அலிலியா சொன்ன உருண்டேன். இங்கேருந்து அங்கேருந்து ஃபுல்லாக என்ன பிடிச்சிருந்தது, பேய் பிடிச்சிருந்ததுன்னு அவங்க சொன்னாங்க. சரி இது என்ன அப்போ கீழே உருளும் போது நான் என்ன தருவேன் நினச்சேன், இங்கேருந்து அங்கே உருளுன்னுறேன். அங்கேருந்து எல்லாம் பிடிக்கிறாங்க, பிடிக்க முடியல. நான் நினச்சேன் எவ்வளோ சர்க்கடிச்சிருக்கிறோம், அவ்வளோ சர்க்கடிச்சா நான் கீழே விழுந்தது. ஏன் நிதானமாக இருந்தேனே, இந்த ஆண்டவர் என்னை கீழே தள்ளி உருள வைக்கிறார். இந்த ஆண்டவர் ரொம்ப பவர்ஃபுல்லு, ரொம்ப பவர்ஃபுல். அதனால என்ன வேணா செய்யலாம் அப்படின்னுட்டு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கு நான் எடுத்து ஆண்டவர், நான் காலேஜ் படிச்சுன்னு இருக்கும்போது, டிகிரி பண்ணின்னு இருக்கும்போது ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சார். ரொம்ப ப்ராஃபஸி வந்தது. சரி அதை விட்டு நான் ஊழியத்துக்கு போனேன். நார்த் இந்தியா போனேன். வட இந்தியாவில் எல்லாம் இமயமலையில் நடந்து 6 வருஷம் நான் இமயமலையில் இருந்தோம். எல்லாம் சாதுங்க கூட. இப்போ ஏஜில் பாஸ்டராக இருக்கான் ஒருத்தன், அவன் தான் என் கூட இருந்தான். மதுரையில் பைபிள் காலேஜில் இருக்கான் அவன். அவனை நானும் பைசாலாம் இல்லை. எங்களுக்கு எப்படி சாப்பாடு வர எங்களுக்கு தெரியாது. மலையில் ஏறி சாப்பிட்டு இறங்கி 6 மாதம் ரொட்டி என்னது, ஐயோ அந்த மாதிரி யாரும் போகாத இடங்களுக்கு நாங்கள் போனோம். அங்கேருந்து வந்து சென்னையில் யூத் சர்ச் தொடங்கணும். அங்கே மறுபடியும் நான் அப்படியே ஊழியம் செஞ்சினேன், எவாஞ்சலிஸ்டாகவே இருந்தேன். அப்புறமா நான் வெளியூர் போனேன். மலேசியா, சிங்கப்பூர், யூரோப் எல்லா தேசங்களுக்கு, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு அங்கெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு வந்து ஆண்டவர் இங்கே சபையை தொடங்க சொன்னார். நான் சொன்னேன் வானா இந்தியாவில் எவனுக்கும் தெரியக்கூடாது நான் ஊழியக்காரன்னு. நானே ஒரு டிஷர்ட் போட்டு ஜீன் போட்டேன்னா யாருக்கும் தெரியாது நான் ஊழியக்காரன்னு. இந்தியாவில் எனக்கு ஊழியம் வேணாம். இது வரைக்கும் ப்ரே பண்ண யார் ஜனங்களுக்கு விரும்பலை. இந்தியாவில் சபை தொடங்க விரும்பலை, இந்தியாவில் ப்ரே பண்ண விரும்பலை. இன்னைக்கு சனிக்கிழமை என்ன நடந்தது அது சொல்கிறேன், அப்போ தான் புரிஞ்சுக்கிங்க. 1 மாதத்துக்கு முன்னே இங்கே ஜீசஸ் கால்ஸில் இங்கே பிரசங்கம் பண்ண என்னை புக் பண்ணாங்க. ஷார்ட்டாக புக் பண்ணாங்க. நான் மறந்துட்டேன், அவர் புக் பண்ணதை மறந்துட்டேன். நல்லா தூங்கி நிற்கிறோம். 11:30 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. எவனா நான் நேரத்துக்கு அடிக்கிறான். ஃபோனை எடுத்தா யாரு, ஜீசஸ் கால்ஸு அப்படின்னா மேனேஜர். ஐயோ இன்னைக்கு மீட்டிங் ஒரே கட் பண்ணிட்டு இவருக்கு அடிச்சேன். பாஸ்டர் எத்தனை மணிக்கு பாஸ்டர் ஜீசஸ் கால்ஸில் மீட்டிங் இவர் சொன்னார். பட் அதான் 12 மணிக்கு மீட்டிங்னாரு. நான் இங்கே வந்தேன் 12 மணிக்கு மீட்டிங். 12 மணிக்கு வந்தோடனே மைக்கா கொடுத்தாங்க. பிரசங்கம் பண்ணி முடித்தேன். ஜனங்களாம் வந்துட்டாங்க. எத்தனை மணிக்கு முடிஞ்சு தெரியுமா? ப்ரே பண்ணி முடியும். மிரக்கல் அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல்.
4:45 லஞ்ச் கொடுத்தாங்க. 4:45 இங்கே முடித்தேன் மீட்டிங்கு. அப்போ தான் நினச்சேன், ஐயோ ஆண்டவர் என்ன இந்தியாவில் நம்ம தொடங்குறாரா நம்மளை வச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்போ தான் தொடங்குறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவை என்னை வச்சு நம்ம ரொம்ப நாளாக ஏமாத்தின்னு வந்தேன். ஆனால் இவர் வீட்ல இவர் கரெக்டாக பிடிச்சாரு. என்ன இவர் பிடிச்சோடனே சொன்னார், நீ சபையை தொடங்க போற, உன்னை கரெக்டாக ஆக்க போறேன்னாரு. நான் நினச்சிக்கிறேன், அடட ஆண்டவர் இவர்கிட்ட நம்ம பண்ணிட்டு இருக்கிறார். இவர் சொன்னார், உன்னை நான் லைனில் எடுத்துன்னு வரேன், அது சேனல் பண்ணுறவன்னாரு பிஷப் கிட்ட. அப்போ நினச்சிங்க, எந்த மனுஷன் தான் நம்மளுக்கு ஆண்டவர் வச்சுக்கிறாரு. சரி, நான் அவர் சொல்றத கேட்கலாம். ஆண்டவர் பெங்களூர் பட்டணத்தில் இவர் சொல்லும்போது தேவ சித்தம்னு நான் தெரிஞ்சுக்கினேன். எப்படி சொல்லு, சில பிசாசுங்க ஆடிச்சு இவருக்கு ஃபோன் அடிச்சுங்க. ஒன்னே நினச்சிக்கணும், பிசாசு ஃபோன் அடிக்குதுங்க, அடடா இது தேவ சித்தம். எங்க தேவ சித்தம் நிறைவேறதோ அங்கெல்லாம் பிசாசு ஆடுங்க. ஃபோனில் கரெக்டாக ஆடிச்சுங்க. உடனே நான் நினச்சிக்கணும், இதுதான் தேவ சித்தம் போல. இப்போ ஆண்டவர் பிஷப் எடிசனை வச்சிருக்காரு, எனக்காக அபிஷேகம் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்காக நன்றி. மீதி ஏன் சாட்சி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு தானுங்களே. ஹல்லேலூயா. அவர் சாட்சி எப்பவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் ஒரு நல்ல மனுஷன் மட்டும் நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். அவரை கொஞ்சம் டியூன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பகுதிக்கு அவர் ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமான ஒரு மனுஷனாக, ஒரு குழந்தை மாதிரி அவர் இருப்பார். சிலதை மட்டும் ஸ்கேல் வச்சு அளந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அவர் ஒரு அளவுக்கு அவரை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அவர் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பு பண்ணிட்டானாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லாக மாத்திரம் இல்லை, எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் கர்த்தர் அவரை நிச்சயமாக மாற்றுவார். நீங்கள் அவரை குறித்து பரிந்துரைத்த அருமையான போதகருக்காக நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் அவருடைய அதை ஏற்புரை செய்து அவருடைய வாழ்க்கையினுடைய சாட்சிகளை அவர் சொன்னதுக்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வழியில் அவரை நம்ம அனாயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தீர்த்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசித்துட்டு அதுக்கப்புறம் அவரை நம்ம வேத வசனத்தின்படி கைகளை வைத்து நம்ம அவருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆயிலுக்காக அதுக்குள்ளார நான் அதை வாசிக்கிறதுக்குள்ளே நீங்கள் எல்லா தேவனுடைய ஊழியர்களும் இந்த மேடையில் இருக்கிறவங்க அப்படியே நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் பண்ணி அப்படி கொடுத்துருங்க. அந்த ஆயில் எல்லாத்து கையிலும் போயிட்டு ஒரு சின்ன ப்ளஸ் அப்படி பண்ணிட்டு வந்துட்டோம். தீர்த்துள்ள புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களில தம்முடைய இரட்சகராக இருக்கிற தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கன் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானத்துவத்துக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுவான பிரியன் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனுமாய் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட
ஒருத்தராக இருந்தால் தான் அவரை நம்ம பேராயராக நியமனம் செய்ய முடியும். ஊழியர்களாக இருந்தாலும் சரி, மூப்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பேராயர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நம்ம வந்து அபிஷேகம் பண்ண முடியும். அப்படின்போது இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேராயராக நியமனம் செய்யப்பட போகிற அன்புபாலன் ஐயா அவர்கள் அவருடைய அந்த ஒரு 15-17 சபைகளை இந்த இடத்துல ஒருங்கிணைத்திருக்கிறார். அவர்கள் சார்பாக பிரதிநிதியாக இன்னைக்கு அவரை அவருக்கு பேராயர் பட்டத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அவரும் அதை ஏற்றிருக்கிறார். இப்போ இங்கே சபையில் கூடியிருக்கிற நீங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் அவருக்கு இந்த பட்டணத்தில் இந்த சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் என்கிற இந்த ஸ்தாபனத்துக்கு அவரை நம்ம இந்த கர்நாடகா பகுதியில் பேராயராக நியமனம் செய்வதற்கு உங்களில் யாருக்காகிலும் ஏதாகிலும் தடைகள் இருக்கிறதா? இல்லை. மௌனமா இருந்தாலும் பெருசு. ஆனால் அவர் இல்லைன்னு வார்த்தையிலேயே சொல்லிட்டார். அதனால நீங்க இல்லை அல்லது மௌனமாக இருப்பதை நான் சம்மதத்துக்கு அடையாளமாக கல்யாணத்தில் சொல்றேன் இல்லை, அதுபோல நான் ஏற்றுக்கொண்டு கல்யாணம் பண்ண 2வது நாளே விட்டு போயிடுவான் அவன். ஆனால் நம்ம கொடுத்துருவான் அவனுக்கு. அதனால அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்களுக்கு முன்னிலையில் உங்களுடைய சகோதரில் ஒருவனாக அவரை பாவித்து இன்னைக்கு அவரை நான் திருநிலைப்படுத்த நான் கர்த்தருக்குள் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாங்க இங்க வாங்க. நீங்களும் வந்துருங்க. நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். அங்கேயும் பாருங்க, எல்லாத்தையும் பார்த்து. Praise God. Hallelujah. இன்றைக்கு சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் கர்நாடகாவினுடைய ஸ்தாபனத்தினுடைய ஒரு பேராயராக உங்களை குறித்த பரிந்துரை சொல்லப்பட்டதன் மூலமாக, சபை மக்கள் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக உங்களை நான் இன்னைக்கு பேராயராக நாங்கள் எல்லாருடைய முன்னிலையிலும் ஜெபத்தோடு உங்களை நியமனம் செய்ய போகிறோம். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பணிவிடை செய்து உங்கள் ஊழியத்தை நம்பிக்கையுடன் நிறைவேற்றுவீர்களா? திருச்சபையின் விசுவாசத்தையும் ஒற்றுமையையும் ஒழுங்குமுறையும் பாதுகாப்பீர்களா? நற்செய்தியை உண்மையாகவும் உறுதியாகவும் போதிப்பீர்களா? ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் இரக்கம் காட்டி அவர்களை காப்பீர்களா? எஸ் பிஷப். இயேசுவினிடம் இடைவிடாமல் ஜெபித்து அவருடைய இரக்கத்தை வேண்டுவீர்களா? எஸ் பிஷப். கடைசியாக உடன் பணியாற்றும் குருக்களையும் அல்லது ஆயர்களையும் மற்ற ஆயர்களையும் ஸ்தாபனத்தில் இல்லாத மற்ற ஆயர்களையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயர்களையும் மற்ற ஆயர்களையும் ஆதரித்து வழி நடத்துவீர்களா? எஸ் ஐ டு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க சொன்ன இந்த சாட்சியின்படி நாங்கள் உங்களுக்கு வேத வசனத்தின்படி நாங்கள் எண்ணெய் பூசி உங்களை நாங்கள் அடைன் பண்ண போறோம். அப்படியே நீல் டவுன் பண்ணிருக்கோம். கொஞ்சம் குடும்பம் யாரெல்லாம் உங்களுக்காக பிளஸ் பண்ண விரும்புகிறீங்களா? எல்லாரும் அப்படி எழுதி நிற்கலாமா? கொஞ்சம் எல்லாம் எழுதுனிட்டு அவருக்கு நேரம் நீங்கள் உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தி உங்கள் மனசார அவரை நீங்கள் வாழ்த்துங்க. சீனியர் பிஷப்ஸு பாஸ்டர்ஸ் எல்லாம் நான் ஜெபம் பண்ண பின்னாடி கூட நீங்களே அவங்க கை மேலே அவர் மேலே கை வச்சு ஜஸ்ட் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே போல் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடி, வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்கிறாள் அப்படின்றது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம். அல்ல அருமையான அம்மா அவர்களையும் நம்ம இன்னைக்கு அவங்களையும் நம்ம பிளஸ் பண்ண போகிறோம். Glory to God. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அருமையான அன்பு பாலன் ஐயா அவர்களை இந்த கர்நாடகா பகுதியில் இந்திய கிறிஸ்தவ தேவ சபையின் பேராயராக, ஆயர்கள் எல்லாவற்றுக்கும் ஆயராக நீங்கள் திருநிலைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய மகிமை அவர் மீது இறங்குவதாக. அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுங்க. தாவீது மேல் ஆண்டவர் ஊற்றப்பட்ட அந்த தைலம், சவுல் மேல் ஊற்றப்பட்ட அந்த தைலம், ஆண்டவர் ஒவ்வொரு ராஜாக்களின் மீது ஊற்றப்பட்ட அந்த தைலம் ஆண்டவர் உச்சந்தலை மேல் ஊற்றப்படுவதாக கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. ஒருத்தர் ஜெபம் மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேளையில இவர் இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால்